ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஐ யூஸ் பண்ணி விநாயகர் சதுர்த்திக்காக இத மாதிரி உங்க நேம் போட்ட இமேஜஸ் அட்டகாசமான முறையில் கலர்ஃபுல்லான இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும். இத மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணி உங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி செம்மையா வைரல் கட்டிக்கலாம். சோ இதுக்கு முதல்ல கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு மைக்ரோசாஃப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் அபிஷியலான மைக்ரோசாஃப்ட் சைட்ல போய் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் முதல்ல இப்படி தான் இருக்கும். சோ இப்போ இதில் காப்பி பண்ண ப்ராம்ப்ட் இதில் பேஸ்ட் பண்ணுங்க. சோ இப்போ நாம என்ன இமேஜஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இமேஜஸ் கிரியேட் பண்ணோட ப்ராம்ப்ட் தான் இது. ஆனா இது கேர்ளுக்கான ப்ராம்ப்ட். சோ இதுல அந்த ஒரு கேர்ளோட டி-ஷர்ட்ல அஞ்சலி அப்படின்ற நேம் வர மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். உங்களுக்கு இந்த நேம் வேண்டாம், வேற நேம் வேணும் அப்படின்னா கூட நீங்க உங்களோட நேமை கூட நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அஞ்சலியை டெலீட் பண்ணிட்டு ஸ்னேஹான் போட்டுருக்கேன். சோ இப்போ நம்ம வந்து கிரியேட் கொடுத்துக்கலாம். கிரியேட் கொடுத்த ஒரு சில செகண்ட்ல நமக்கு இமேஜஸ் வந்துரும். வர்றதுக்கு முன்னாடி இந்த இமேஜஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா நம்ம வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அழகான இமேஜஸ் கிரியேட் ஆகி வந்துருச்சு. நாம என்ன இமேஜ் போட்டோமோ அதே மாதிரி ஸ்னேஹா அப்படின்ற நேம்ல ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி அப்படின்ற எழுதிருக்கிற மாதிரி பக்கான இமேஜஸ் ஸ்னேஹா அப்படின்ற நேம் அவங்க டி-ஷர்ட்ல பிரிண்டா இருக்க மாதிரி என்ன இமேஜஸ் நம்ம வந்துருச்சு. சோ இத மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் நீங்க கொடுத்து எடிட் பண்ணி ஹாப்பி கணேஷ் சதுர்த்திக்கு உள்ள இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இப்போ பார்த்தது நாம வந்து கேர்ள்ஸ்க்கான ப்ராம்ப்ட். சோ இப்போ பாய்ஸ்க்கான ப்ராம்ப்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான் கேர்ள் இருந்த இடத்துல பாய் இருப்பாங்க. சோ இதுல அவங்களோட நேம் வந்து அஜய் அப்படின்ற மாதிரி நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா உங்க நேம் அல்லது உங்க ஃப்ரெண்டோட நேம் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிரியேட் கொடுத்துக்கிறேன். கிரியேட் கொடுத்து ஒரு சில செகண்ட்ல நமக்கு இமேஜஸ் கிரியேட் பண்ணி வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள உங்க நேமை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க நேம் கொடுத்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணிக்கலாம். சோ பாத்தீங்கன்னா அட்டகாசமான இமேஜஸ் அஜய் அப்படின்ற நேம்ல ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி அப்படின்ற சூப்பரான இமேஜஸ் நமக்கு வந்துருச்சு. பார்க்கவே அல்ட்ரா ஹெச்டி குவாலிட்டியில் இருக்கு. பாத்தீங்கன்னா செம குவாலிட்டியில் இருக்கு ஹாப்பி கணேஷ் சதுர்த்தின்னு. சோ இத மாதிரி உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து உங்களுக்கு அழகான இமேஜஸ் நீங்க கிரியேட் பண்ணி உங்க சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணிக்கலாம். தேவையான இமேஜ் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கிற 3 டாட் கிளிக் பண்ணி டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். பார்க்கவே அட்டகாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ இந்த ப்ராம்ப்ட் எங்க போய் காப்பி பண்றது அப்படின்னா இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல பாத்துருந்தா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ண டைரக்டான வெப்சைட் லிங்க் இருக்கும். அதுல விசிட் பண்ணி நீங்க இந்த ப்ராம்ப்ட் காப்பி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த வீடியோவை Facebookல பார்த்துட்டு இருந்தா உங்க கூகுள் குரோம் ஓபன் செஞ்சு askaiworld.com அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அவருடைய ஃபர்ஸ்ட் சைட்ல உள்ளால போயிருங்க. மேல சர்ச் பாக்ஸ்ல கணேஷ் சதுர்த்தி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த போஸ்டுக்கு உள்ளால போயிருங்க. கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வரும்போது முதல்ல இருக்கும் கேர்ள்ஸ்க்கான ப்ராம்ப்ட். இதோ இருக்கு கேர்ள்ஸ்க்கான ப்ராம்ப்ட். சோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கீழே இருக்கும் பாய்ஸ்க்கான ப்ராம்ப்ட். சோ அந்த ப்ராம்ப்ட்ஸை காப்பி பண்றதுக்கு இந்த ப்ளூ கலர் பட்டனை ஒரு தடவை பிரஸ் பண்ண போதும் அது ஆட்டோமேட்டிக்கா காப்பி ஆகி உங்களுடைய bing.com இமேஜ் கிரியேட் பண்ற சைட்ல போய் பேஸ்ட் ஆகும். இதுல இருந்து உங்களுக்கு தேவையான நேம் நீங்க எடிட் பண்ணி இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இந்த விநாயகர் சதுர்த்தி உங்க நேம் போட்டு கிரியேட் பண்ண இமேஜஸ் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் Facebook நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை.